நண்பர்களே, ஆன்மீகம், அரசியல் இந்த ரெண்டையும் பற்றி ஓஷோ பேசிய முந்தைய வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வாங்க ஓஷோவோட நக்கல் நையாண்டிகளை தொடர்ந்து பார்ப்போம். ஒரு கல்வி மந்திரி என்னை சந்திப்பதற்கு அடிக்கடி வருவார். படித்தவர், பணக்காரர். கல்வி மந்திரி ஆவதற்கு முன்னால் ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். அரசியல்வாதிகளிடமிருந்தும் தலைநகரத்தில் இருந்தும் கொஞ்சம் விடுதலை வேண்டும் என்று நினைத்தால் 2-3 நாட்கள் என்னோடு தங்குவார். அவர் என்னிடம், நீங்கள் மக்களுக்கு தியான முறைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நீங்கள் சொல்வது சரிதான். ஒருவர் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் சந்தோஷமாக இருப்பதற்கு முதல் அடித்தளம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என்னிடம் நீங்கள் எதுவும் சொல்வதில்லை என்றார். நான் அவரிடம், நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையை விட்டால் மட்டும்தான் உங்களிடம் அதை பற்றி பேசுவேன். ஏனென்றால் உங்கள் அரசியலும் என்னுடைய போதனைகளும் ஒன்று சேர்ந்தால் உங்களை இன்னும் மோசமான நிலைமைக்குத்தான் தள்ளிவிடும். நீங்கள் ஏற்கனவே பரிதாபமான நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்தால், 2 நிமிடம் மௌனமாக இருக்க முயற்சி செய்தால் கூட, ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்தால் கூட, இப்போது நீங்கள் இருக்கும் பரிதாப நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். காரணம், உங்களால் அதில் வெற்றி அடைய முடியாது. உங்களுக்கு இப்போது நீங்கள் வாழும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதே நல்லது. தூக்கமின்மை, துன்பம், தொடர்ச்சியான போராட்டம், வேதனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு பொருந்தும். தேவையில்லாமல் எதையாவது முயற்சி செய்கிறேன் பெருவெளி என்று பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களால் தியானம் செய்ய முடியாது. உங்களால் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார முடியாது. அது மிகப்பெரிய வேதனையான அனுபவமாக இருக்கும். ஒரு வெற்றிகரமான மிகப்பெரிய அரசியல்வாதி, இந்தியாவின் கல்வித்துறை முக்கியமான துறை உங்கள் கையில் உள்ளது. அப்படிப்பட்ட வெற்றிகரமான மனிதர் ஒரு வினாடி கூட அமைதியாக உட்கார முடியாதா என்று நினைக்கும் போது அந்த சிந்தனை உங்களை அதிகம் தொந்தரவு செய்யும். That will be more disturbing என்று சொன்னேன். ஆனால் அவர் நான் சொன்னது எதையும் கேட்கவில்லை. தியானம் செய்ய ஆரம்பித்தார். என் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். கடைசியில் நான் சொன்னதுதான் நடந்தது. அவருக்கு ஒரு கம்ப்ளீட் நர்வஸ் பிரேக் டவுன் ஏற்பட்டது. அவரை என்னிடம் கொண்டு வந்தார்கள். நான் அவரிடம், இந்த 2ம் ஒன்றாக இணையாது என்று நான் தான் உங்களை முன்பே எச்சரித்தேன் அல்லவா? கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் நீங்கள் ஒரே சமயத்தில் நகர்வதற்கு முயற்சி செய்தீர்கள். அப்போது ஒரு கால் கிழக்கும் ஒரு கால் மேற்கு பக்கமுமாக போகும். நீங்கள் 2ஆக கிழிந்து போவீர்கள். இட் இஸ் a very simple thing. அரசியலில் இருந்தீர்கள் என்றால் அரசியலில் இருங்கள். Just be in politics. ஆன்மீகம் என்பது உங்களுக்கு கிடையாது. There is no such thing as religion for you. அரசியல்வாதி ஆன்மீகவாதியாக இருக்கவே முடியாது. ஆன்மீகவாதி ஒரு அருமையான பயணத்தில் இருக்கிறார். A fantastic journey. ஜனாதிபதியாக இருப்பதை பற்றியோ, பிரதம மந்திரியாக இருப்பதை பற்றியோ, ராஜாவாக அல்லது ராணியாக இருப்பதை பற்றியோ அவருக்கு ஒரு துளி கூட கவலை கிடையாது. What value do these kings and queens have? உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் 5 ராஜாக்கள் தான் இருக்கிறார்கள். அதில் 4 ராஜாக்கள் சீட்டுக்கட்டில் இருக்கிறார்கள். இன்னொருவர் இங்கிலாந்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே மாதிரி மதிப்பு தான். நத்திங் மச். நீங்கள் 6வது ராஜாவாக இருக்க விரும்புகிறீர்களா? அரசியல்வாதிகள் இந்த அசிங்கத்தில் பிறண்டு கொண்டிருந்தால் ஒரு நாள் உயர்ந்த பதவி, உயர்ந்த அதிகாரம், ஹையஸ்ட் பவர் அண்ட் பொசிஷன் கிடைக்கும் என்கிற ஒரு சிறிய காரணத்துக்காக நூற்றாண்டுகளாக நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹையஸ்ட் பவரையும் பொசிஷனையும் வைத்து என்னதான் செய்ய போகிறீர்கள்? இந்த கல்வி மந்திரி ஒரு நாள் என்னுடன் என்னுடைய காரில் உட்கார்ந்திருந்தார். ஜஸ்ட் ஒரு ரைடு போய்விட்டு வரலாம் என்று போய்கொண்டிருந்தோம். அப்போது ஒரு நாய் காரை துரத்த ஆரம்பித்தது.
எனவே டிரைவரிடம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுப்பா, பாவம் அந்த நாய்க்கு ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்பீடை குறை, நாய் வண்டியை பிடிக்கட்டும், என்ன நடக்கு என்று பார்ப்போம் என்றேன். அதற்கு அந்த அரசியல்வாதி என்ன நடக்கும் என்றார். நான் அவரிடம் எக்ஸாக்ட்லி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன நடக்குமோ அதை இப்போது பார்ப்பீர்கள் என்றேன். டிரைவர் காரை மெதுவாக செலுத்தினார். நாய் எங்களை நெருங்கியது and looked silly because now what? நான் மந்திரியிடம் இதுதான் உங்கள் நிலைமையும், now what? காரை துரத்தும் போது அட்லீஸ்ட் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதே என்று நாய் மகிழ்ச்சியாக இருந்தது. A great challenge. காரை நெருங்கியவுடன் நாய் கொஞ்சம் தர்ம சங்கடமாக உணர்கிறது. பிகாஸ் இப்போது அந்த சவால் காணாமல் போய்விட்டது. சுற்றும் முற்றும் பார்க்கிறது. He must be foolish. காரை நெருங்கியவுடன் என்ன செய்ய போகிறோம், எதற்காக காரை துரத்துகிறோம் என்று நினைத்து பார்ப்பதே இல்லை. நாயை டிரைவர் சீட்டில் உட்கார வைத்தாலும் என்ன செய்ய போகிறது? இந்த கிரேட் பொலிட்டீஷியன்ஸ் மிகப்பெரிய அதிகாரத்தில் வெள்ளை மாளிகையிலும் கிரெம்லினிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். Just dogs sitting in a car looking all around, feeling silly, thinking, is this the end? இதற்கு மேல் போவதற்கு ஒரு இடமும் இல்லை. ஒயிட் ஹவுஸிற்கு வந்துவிட்டோம், இனி எங்கு போவது? உங்களுடைய முயற்சியாலேயே ஒரு சிறைக்குள் மாட்டிக்கொண்டீர்கள். அரசியல்வாதியால் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. காரணம், ஆன்மீகம் என்பதின் அர்த்தம் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், விழிப்போடு இருத்தல், அவேர்னஸ், அமைதி, ஹார்மனி, கடவுள் விட்ட வழி என்று இருப்பது, அல்லது a deep let go with existence, எல்லாவற்றோடும் சமாதானத்தோடு இருப்பது, யாரோ ஒருவராக வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்பது, இந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்பது, நாளையை பற்றிய ஆசை இல்லாமல் இருப்பது, all is fulfilled in this moment என்று இருப்பது. ஒரு அரசியல்வாதிக்கு இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் அடைந்துவிட்ட ஆன்மீகவாதி, அதாவது ஒரு அல்டிமேட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்கிற நிலையில் இருக்கும் ஆன்மீகவாதியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் என்றாலே முட்டாள்கள்தான். இருந்தாலும் அப்படி சொல்வது நல்ல பண்பு இல்லை என்பதால் ஒருவேளை அதை அவர் சொல்லாமல் இருக்கலாம். எனக்கு இந்த சபை நாகரிகம், மேனஸ், எட்டிகெட்ஸ் இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஐ சிம்பிளி கால் a spade a fucking spade. ஸ்பேடை விட்டு தள்ளுங்கள், இவர்களை முட்டாள்கள் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு போகிறேன். இப்படியெல்லாம் நாகரிகமான பழமொழிகளை சொல்லி விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் மனிதநேயம் வளரும் என்பதில் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆன்மீகவாதிகள் அரசியலில் குதிப்பார்கள் அல்லது அரசியலில் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வரவில்லை. ஆன்மீகவாதிகளால் எல்லா அரசியல் முட்டாள்தனத்திற்கும் எதிராக மாற முடியும் என்ற நம்பிக்கையில்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.